He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. I have Jesus on my mind. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. Jesus, 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 I got him on my mind. I have Jesus on my mind. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார் நகர் வீதி தனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பாய் எரிகோ நகர் வீதி தனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். Jesus, 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 I got him on my. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம் வாசிப்போமா? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி. இப்பொழுது இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களுடனே பேசும். எல்லா இடையூறுகளையும் தடைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளும். ஆண்டவரே, எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் பக்குவப்படுத்துவீராக. நல்ல நிலத்திலே விழுந்த விதையாக பலன் கொடுக்க உதவி செய். எல்லா இடையூறுகளும் கவனச்சிதறலும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். புல் உலரும், பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியது ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருடைய இருதயங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். அடியனுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஐயா. இந்த காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகள் அறிக்கையிட்டதன்படி அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, உன்னிடத்தில் உள்ள நற்பொருளை காத்துக்கொள். God will the treasure in you. உனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற நற்பொருளை காத்துக்கொள். கடந்த வியாழக்கிழமை காலையிலே நான் ஒரு 4 மணி இருக்கும், எழுந்த உடனே என்னுடைய காதுகளிலே திட்டம் தெளிவுமாக ஒரு சத்தம், உன்னிடத்தில் உள்ள நற்பொருளை காத்துக்கொள். நான் உடனே மொபைல் எடுத்து அந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், அந்த அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து அதை தியானம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு உதவி செய்தார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் இதை பார்ப்போம். இன்னைக்கு முடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. கொஞ்சம் நிறைய வசனங்கள் உண்டு, நீங்கள் எழுதிக்கங்க. அதை வீட்டில் போய் அதை திரும்ப திரும்ப தியானித்து பாருங்க. முடிஞ்சா இன்னைக்கு போய் இந்த 1 தீமோத்தேயுல இருக்கிற 6 அதிகாரம், 2 தீமோத்தேயு அந்த நிருபத்தில் இருக்கிற 4 அதிகாரம் மற்றும் 10 அதிகாரங்கள் தான். நீங்கள் அதை வாசித்து முடிச்சிடலாம். கொஞ்சம் நிதானமாக வாசிங்களேன். ஒவ்வொரு வசனமுமே நமக்கு ஊழியம் செய்யும். இன்னைக்கு பொதுவாக கிருபையின் பிரசங்கிமார்கள் யாருமே ரோமர் புத்தகத்திலிருந்து பேசுவாங்க, எபேசியர் கொலோசியர்ல இருந்தெல்லாம் பேசுறது உண்டு. ஆனால் நிறைய பேர் பவுல் தீமோத்தேயுக்கு தீத்துக்கு எழுதின நிருபங்கள்ல இருந்து பேசுறது இல்லை. நானும் பார்க்குறேன். அவர்கள் அதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லைன்னா அதை அவங்களை இடிக்குதான்னு எனக்கு தெரியல.
பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அதை சபைக்கென்று எழுதி வைத்திருக்கிறார். உன்னிடத்தில் இருக்கிற அல்லது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பொதுவாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை தியானிக்கும் பொழுது சிலுவையிலே அவர் சொன்ன கடைசி வார்த்தைகளாக 7 வார்த்தைகளை திருச்சபை தியானிப்பது உண்டு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி வார்த்தைகளாக எழுதப்பட்டதுதான் இந்த 2 தீமோத்தேயு. கிபி 64 முதலாவது நிருபத்தை எழுதுகிறாரு, 66 இந்த 2வது நிருபத்தை எழுதுகிறார். தீத்துவுக்கு எழுதும் பொழுதும் சரி, இந்த தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும். இந்த தீமோத்தேயு என்பவன் எபேசு பட்டணத்திலே சபையினுடைய போதகராக இருந்தான். பொதுவாகவே லாஸ்ட் மினிட்ல சொல்லப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் பெறும். கடைசி என்ன சொன்னாருங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் இந்த 7 வார்த்தைகளும் கூட இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தைகளை குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பொதுவாக எல்லா சபைகளும் தியானிப்பது உண்டு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக, எந்த குழப்பமே கிடையாது. மரணம் கண்ணுக்கு முன்னால நிக்குது. இன்னும் சில நாட்களிலே அவருடைய கழுத்து வெட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர் ரோம குடிமகனாக இருந்தபடினாலே யூதர்களுக்கு விதிக்கப்பட்ட அல்லது மற்றவர்களுக்கு விதிக்கப்பட்டது போல சிலுவையிலே அறையப்படுகிற அந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட முடியாது. ஏன்னா அவர் ரோம சிட்டிசன். அதனால அவருக்கு ரோம அரசாங்கம் கொடுக்கிற மற்ற தண்டனைகள் ஒன்றான கழுத்து வெட்டப்படுகிற அந்த தண்டனை காத்திருந்துச்சு. பவுலுக்கு திட்டமும் தெளிவுமா தெரியும். நீங்க அந்த 2 தீமோத்தேயு நிருபத்தை வாசிங்கனாலே உண்மையா நல்ல உணர்வு உள்ளவங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் வரும். இப்படி ஒரு மனுஷன் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நல்ல நம்பிக்கையோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை முடித்த அந்த பரிசுத்தவானுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பவுல் தொடர்ந்து அதெல்லாம் எழுதுறாரு. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. கடைசி அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, லூக்கா மாத்திரம் தான் என் கூட இருக்கிறான். அது பரிதவிக்கக்கூடிய நிலைமை இல்லை. என்ன ஃபேக்ட் அதை எழுதுறார். லூக்கா மாத்திரம் இருக்கிறான். இப்ப நல்ல குளிர்காலம். அதனால 4வது அதிகாரம் 13வது வசனத்துல அவர் சொல்றாரு, கார்ப்பு என்பவன் வசமாய் நான் வைத்திருந்த அந்த மேல் அங்கியையும் புத்தகங்களையும் குறிப்பாக தோல் சுருட்களை நீ வரும்பொழுது நீ எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் படிக்கும் பொழுது பவுல் என்ன ஒரு மனநிலையோடு இருந்திருப்பார்ன்றது நமக்கு நல்லா புரியுது. அந்த சிறைச்சாலையினுடைய அந்த பார்த்துட்டு வந்தவங்கலாம் என்ன சொல்றாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கழிவறை வசதின்றது துளி கூட அங்கே கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் படுத்து கால் கூட நீட்ட முடியாது. அதுதான் அவங்களுடைய சிறைச்சாலை. கரங்களிலேயும் கால்களையும் சங்கிலிகள் பிணைக்கப்பட்டிருக்கும். ஒரே அறைக்குள்ள தான் அவங்க பாத்ரூம் போனால் போய்க்கணும். அதுதான் டாய்லெட், அதில் தான் தங்கிக்கணும். இதுதான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த பின்னணியில இருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த ஒரு மனுஷன் தேவனை எப்படி பற்றி கொண்டிருந்தான், அல்லது தேவன் அவனுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார்ன்றதெல்லாம் அவனுடைய வார்த்தைகளில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சுக்கும். நாம் எந்த அளவிற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்கு இது ஒரு சவால். உபத்திரவம் தான். ஆனாலும் தேவனை தான் ஆராதிக்கிற அந்த தேவனுடைய உண்மையை அவன் நன்கு அறிந்ததினாலே இந்த நிருபத்தை எழுதுறதற்கு அவனுக்கு பலன் கிடைச்சது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர் அப்படித்தான் தொடங்குறார். எத்தனை சோதனை வந்தாலும் இந்த அறிவையும் உணர்வையும் நம்ம விட்டுறவே கூடாது. நான் ஏதோ சபைக்கு வர்றேன், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் என்று மார்தட்டி கொள்வது அல்ல. அத்தனை நெருக்கத்தின் மத்தியில் அவன் சொல்றான், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி, 1 ஜீவனை குறித்த வாக்கு தத்தத்தின்படியே. அடுத்தது சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தினாலே. சூழ்நிலை சரியில்லையே, இது தேவனுடைய சித்தமா? சூழ்நிலை சரியில்லையே, தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு? அவன் புலம்பவே இல்லை. யோசிச்சு பாருங்க. இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்தின ஒரு மனுஷன் யோவான் ஸ்நானன். அவன் ஜெயிலுக்குள்ள இருந்து அதுல விட்டு வெளியே வர முடியல. கொஞ்சம் டார்ச்சர் அதிகமாகனா ஒருத்தனை கூப்பிட்டு சொல்றான், வருகிற ஒரு நீர் தானே அல்லது வேற ஒருத்தர் வர காத்திருக்குமான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டான். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் சங்கிலிகள் அறுபடல.
மரணம் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. அவன் சொல்றான், ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தத்தினாலே, ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தினாலே, கவனிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த பாடுகளினுடைய போகுது. அவன் சொல்றான், தேவனுடைய சித்தங்க, தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலனா இருக்கிற, இன்னைக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன், இன்னைக்கு நான் அப்போஸ்தலனா இருந்தும் ஜெயில இருக்கிறேன், இன்னைக்கு அப்போஸ்தலனாக இருந்து நான் சிறையிருப்புல காணப்படுகிறதுக்கு காரணம் அவன் சொல்றான், என்னுடைய மற்ற இதெல்லாம் இது நடந்துச்சு, பிசாசு எதுவுமே சொல்லவே இல்லை அவன். சிலவருக்கு எதுக்கெடுத்தாலும் பிசாசு தான். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் போயிட்டே இருந்தாரு, ரோட்டோரத்தில் பிசாசு உட்கார்ந்துட்டு இருந்தான். பாஸ்டர் கேட்டார், என்னப்பா ரொம்ப சோகமா இருக்கிற? சொன்னான், உங்க ஆளுங்க எதுக்கு எடுத்தாலும் நான் என் மேலேயே பழிய போடுறான், பண்றதெல்லாம் பண்ணிட்டு, பிசாசு பிரதர், பிசாசு பிரதர், பிசாசு பிரதர். சரி, அவன் சொல்றான், நான் தேவனுடைய சித்தத்தின்படி, இந்த சத்தியம் அவனுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் எந்த சோதனை வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, சூழ்நிலை மாறாது இருந்த பொழுதும் கூட சரி, அவன் சொல்றான், இப்ப நான் அப்போஸ்தலனா தான் இருக்கிறேன். அப்படிதான் ஒரு தன்னுடைய நிருபத்தையே தொடங்குறார். நான் இன்ட்ரோடக்ஷன் சில காரியங்களை சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது எழுதுறாரு. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் எதுக்கு இதெல்லாம் முதல்ல வாசிச்சிட விரும்புறேன் அப்படின்னா, சூழ்நிலை சரியில்லாத மனுஷன், மரணத்திற்கு நாள் குறிக்கப்பட்ட ஒரு மனுஷன், பாவத்து நிமித்தம் அல்ல, ரட்சகர் இயேசுனுடைய சுவிசேஷத்தை குறித்து பாட நோக்கும்படியா உள்ள போன ஒரு மனுஷன். இப்ப 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் உலகம் புலம்பவே இல்லை. பவுல் ஆட்டிடியூட் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஜெயிலுக்குள்ள கிடக்குறான், சொல்றான், பா நான் ஸ்தோத்திரம் பண்ற போன நினைக்கிற பொழுதெல்லாம், ஏன் ஆண்டவர் எனக்கு இது? அதனாலதான் இயேசுவை பார்த்து பாதாளம் எப்படி நடுங்குச்சோ அதே மாதிரி பவுலை பார்த்து நடுங்குச்சு. இயேசு அறிவன் பவுலையும் அறிவும், நீ யாரான்னு கேட்டுச்சு. ஏன் காரணம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவனை அசைக்கவே முடியல, முறுமுறுக்கவே முடியல. இவன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஏதோ சலிப்போட அல்லது வெறுப்போட முடித்தவன் அல்ல. சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சேன், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அது ரொம்ப முக்கியம். ஓட்டத்தை ஓடுறதும் முக்கியம் இல்ல, ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்றது முக்கியம் இல்ல. என் விசுவாசத்தை எந்த சூழ்நிலை வந்தாலும், எனக்கு விரும்பத்தகாதவைகள் 1000 இருந்தாலும், நான் விசுவாசத்தை காத்து கொண்டவனாக நான் முடிக்கிறது ரொம்ப அவசியம். நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் இயேசு அந்நாளில் எனக்கு தருவார். நேற்று உட்கார்ந்து அப்படியே வாசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு நேரம் அது. இந்த 1 தீமோத்தேயு நிருபத்தை அவர் முடிக்கும் பொழுது 6:21 சொல்றாரு, கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக முடிச்சிடுறார். ஆனா கடைசி எழுத்து 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 22 அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராகப்பா. யோசிச்சு பாருங்களேன், தீமோத்தேயுக்கு வேற எந்த தைரியத்தை சொல்ல அவனுக்கு தெரியவே இல்லை. கிருபை உங்களோடு இருப்பதாகன்னு சொல்லி அங்கேயும் முடிக்கிறாரு. ஆனா அடிஷனல் ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பா தீமோத்தேயு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியுடனே கூட இருப்பாராக. நான் போயிடுறேன், இனிமே உனக்கு எழுதுறதுக்கு எனக்கு உயிர் இருக்குமோ இல்லையே தெரியல, இனிமேல் உனக்கு என்னால் நிருபங்களை எழுத முடியுமோ இல்லையே எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றை மாத்திரம் மனசுல வச்சுக்க, எல்லா சூழலிலும் என்னோடு இருந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உன்னுடைய கடைசி நாள் வரையிலும் இருப்பார். கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கிற அந்த ரட்சகருக்காக கரங்களை வருத்தி சத்த முறையிலே சொல்லுவோமா, ஹல்லேலூயா. ஏன் இதை தீமோத்தேயுவுக்கு எழுதுறான்? அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோ தானு வாழ்றது இல்லை. பாருங்க, வந்துட்டேங்க சபைக்கு, என்னை கர்த்தர் ரட்சித்துட்டாரு, நான் உள்ள வந்துட்டேன், அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவருடைய தேவைகள்லாம் சந்திக்கிறாரு, நான் நிறைவாகிறேன், அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காக அல்ல ஆண்டவர் உங்களை என்ன ரட்சித்தது.
அல்லது இந்த பூமிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்றதற்கே ஏதோ ஏடிஎம் மிஷின் மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் நினைக்கவே கூடாது. இயேசுநாதர் சில பேருக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான். எந்த ஒரு காரியமும் அவர் என்ன விரும்புகிறார் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனா ஜெபத்திற்கு எனக்கு பதில் வேணும் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்யும், அவரும் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். ஆனால் நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியனே என்று சொல்லி தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு நேரம் ஒண்ணு வருதுன்றதை யாரும் மறந்துடவே கூடாது. எதற்குங்க தேவன் என்ன வேறு பிரிச்சாரு? எதற்காக அவரோட ரத்தத்தினால என்ன கழுவினாரு? எதற்கு என்னை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தி இருக்கிறாரு? ஏன் மற்றவர்கள் யாருக்கும் கிடைக்காத கிருபைகளை என் மேல ஏராளமா தாராளமாக அவர் ஊத்துறாரு? என்னோட வாழ்க்கையில எல்லா போராட்டங்களிலும் என் கூடவே இருந்தவர் எதற்கு கிரியை நடப்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற உன்னதமான அந்த நற்பொருள் என்னன்றதை நீ புரிஞ்சுக்கணும், எதற்கு கொடுக்கப்பட்டதுன்றதை புரிஞ்சிடணும். இந்த ரேஸ்ல ரிலே ரேஸ் சொல்லுவாங்க பாருங்க, ரன்னிங் ரிலே ரேஸ். ஒருத்தர் வாங்கி, சில பேருக்கு தெரியாதனால சொல்றோம், ஓடுறவங்க ஒரே ஓட்டம் ஓடி முடிக்கிறவங்க உண்டு. இன்னொரு ஓட்டப்பந்தயம் உண்டு. என்ன, இங்க தொடங்குறவர் கையில ஒரு டார்ச்சோ அல்லது வேற ஒரு எடுத்துட்டு போய் அடுத்தண்ண கொடுத்துட்டு அவன் ஓடணும், அவன்கிட்ட கொடுத்து அவன் ஓடணும், அவன்கிட்ட கொடுத்து கடைசியில் போறவன் தான் போய் எல்லை கோட்டை தொடுவான். பவுல் சொல்றாரு, நான் இயேசுவின் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டேன். இந்த டார்ச்சிய நான் எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இதை ஓடிக்கிட்டே இருந்து தீமோத்தேயு இப்ப நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இதை கொடுத்தத நீ கரெக்டா அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ கரெக்டா பாஸ் பண்ணணும். பிரதர், செயின் கட்டாகவே கூடாது. நான் எப்பொழுதுமே இதை சொல்றது உண்டு. நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்மை ஆவிக்குரிய காரியங்களில நடத்தினவர்கள் அல்லது நம்மை ரட்சிப்பிற்குள் நடத்துறவங்க நன்றாய் ஓடி அந்த டார்ச்சை நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு இதை அணையாமல் அல்லது அதனுடைய தொடர்பு துண்டிக்காமல் அதை கண்டிப்பா கொடுக்க வேண்டியது அவசியம். இதை கொடுக்கலன்னா தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் கண்டிப்பா குற்றவாளிகளா தான் நிற்போம். கண்டிப்பா நிற்போம். அது என்னுடைய சாட்சி இல்லாத வாழ்க்கை நாளை கெட்டு போனால் அதற்கும் தேவன் நம்மை கணக்கு கேட்பார். நான் ரொம்ப அசதியா இருந்துட்டாங்க, ரொம்ப ஏனோதானு வாழ்ந்துட்டாங்க. வாழ்ந்துட்டு அப்படி கொடுக்காம போனாலும் தேவன் அதை குறித்து நம்ம இடத்துல கண்டிப்பா கணக்கு கேட்பார். அதனாலதான் பவுல் இங்க எழுதும் பொழுது எழுதுகிறாரு, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள்ல நீங்க உடனே போதற்கு நினைச்ச கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது தீமோத்தேயு எபேசு பட்டணத்துல பாஸ்டரா இருக்கிறான். எபேசு பட்டணத்துல பாஸ்டர், எபேசு பட்டணத்து பாஸ்டருக்கு மாத்திரம் அவன் எழுதல, சபையிலே வாசிக்கும்படியாக எழுதப்பட்டதுதான் இது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்க பாஸ்டரா இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஆலோசனையாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் போல் சொல்றார். அவர் சொல்றாரு, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்துல கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்துல ஒப்புவின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சகனை தீங்கு அனுபவின்னு போட்டிருக்கு. நிறைய டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு போட்டிருக்கு. கடினமா பிரயாசப்படு, நீ கடினமா பிரயாசப்படு. சகோதர சகோதரிகள் கவனிங்க, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவன் இதை தான் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டவர் இதை கண்டிப்பா எதிர்பார்க்கிறார். கண்டிப்பா நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். நான் ஏற்கனவே சொன்னது போல தீமோத்தேயுக்கு மாத்திரம் அல்ல, இதை மொத்த சபைக்கும் ஆண்டவர் எழுதுறார். ஒரு வசனம் உண்டு, அது தமிழ்ல அவ்வளவு நல்லா இல்லை. அந்த 2வது அதிகாரம் எடுங்க, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். எல்லாரும் எடுங்க, வாசிக்கலாமா? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையா இரு. இது தமிழ்ல ஜாக்கிரதையா இருன்னு போட்டிருக்கு, உத்தமனாக நிறுத்தும்படி. இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா போட்டிருக்கு? Be diligent to present yourself approved to God. 2 வித்தியாசம் இருக்கு பிரதர், கவனிக்கணும். சொல்லிட்டு நான் உள்ள போயிடுறேன். 2க்கு வித்தியாசம் இருக்கு. என்ன? அக்செப்டன்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் God accepts everyone. யோவான் 1:12 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அக்செப்டன்ஸ்ன்றது என்ன? உங்க காரியம் எனக்கு ஒத்து வருதோ இல்லையோ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கல்யாணத்து அன்னைக்கே பாஸ்டர் கேட்டுவார்ல, இன்பத்திலும் துன்பத்திலும். உடனே அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி,
ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சில சகோதரி கேட்டால் சொல்லுவாங்க, இப்போ நான் சகோதரிங்கள்ட்ட சரியா கேட்டால் சொல்லுவாங்க, நான் வாக்கப்பட்டாச்சு பிரதர், வாழ்ந்து தான் பிரதர். இது அக்செப்டன்ஸ். ஐ அக்செப்டட். ஆண்டவர் இது நல்ல வண்டியோ கெட்ட வண்டியோ, அது கீழ்படியுதோ கீழ்படியலையோ, அது நல்லதோ ஊதாரியோ, இதை நான் புள்ளன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் குமாரன் அதை ஏத்துக்கிட்டதுனால. நான் வேற வாக்குத்தத்தம் வேற கொடுத்துட்டேன். யோவான் 1:12 அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஆனா எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் எல்லாரையும் அங்கீகரிக்கிறது இல்லை. பிரதர், வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. சபையில 100 பேர் இருக்கிறோம், அல்லது ஒரு சபையில 1000 பேர் இருக்கலாம். தேவன் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா எல்லாரையும் அங்கீகரிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்படி சொல்றாரு, be diligent to present yourself approved to God. இந்த அப்ரூவல்ன்றது எப்படி தெரியுமா? நான் என்னென்னலாம் உனக்கு கண்டிஷன் வச்சேனோ, நான் என்னென்ன நிபந்தனைகளை உனக்கு முன்பாக வச்சேனோ, அதெல்லாம் நீ நிறைவேற்றிட்டு ஓகே சூப்பர் சொல்லிட்டு டிக்கெட் அடிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தாங்க அப்ரூவ். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது அதான் சொல்றாரு, தேவன் உன்னுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் பார்த்து, நாம் கிரியையினால ரட்சிக்கப்படல, நான் இப்ப அதுக்குள்ள போகல. எபேசு சபைக்கு ஏற்கனவே பவுல் எழுதும் பொழுது எழுதிட்டாரு, நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது தேவனாலே உண்டான ஈவு. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவன் என்னென்ன காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரோ, உங்களுக்கு வசனங்களை காட்டுறேன். சில பேர் எதுக்குங்க கிரியை, எதுக்கு கிரியை? நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபத்தை பத்தியும் பேசியிருக்கிறேன், ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்தையும் பேசியிருக்கிறேன். அது விசுவாசத்தை குறித்து பேசுறாரு, இது கிரியை பத்தி பேசியிருக்கிற திட்டம் தெளிவா நிறைய மெசேஜ் நம்ம பார்த்திருக்கிறோம். அது இருக்கட்டும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒவ்வொருத்தண்டையும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்ன்றத பவுல் ஒவ்வொரு வசனத்திலுமே ரொம்ப திட்டம் தெளிவா போட்டு போட்டு வச்சிருக்கிறார். உதாரணத்திற்கு அப்படி 1 தீமோத்தேயு வாங்க, 11வது வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவங்களை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இன்னும் சில வசனங்கள்லாம் அப்ப பின்னால் செய்திக்குள்ள போகும்பொழுது பார்க்கலாம் பாருங்க. இதெல்லாம் நீ கண்டிப்பா பண்ணிதாங்க ஆகணும். நீ பிரயாசப்பட்டு தான் ஆகணும். நீ பிரயாசப்படலைன்னா உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த அங்கீகாரத்தை உன்னால பெற்றுக்கொள்ளவே முடியாது. பவுல் தான் செய்யாத ஒன்ன செய்யின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்லவே இல்லை. உண்மைதானே? அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல் தான் தீமோத்தேயுக்கு சொல்றார், நீயும் விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராடுப்பா. நான் செஞ்சிட்டேன் தீமோத்தேயு, தேவன் என்னை ஒரு அங்கீகாரம் பெற்ற ஊழியக்காரனாக மாற்றுவதற்கு அல்லது எண்ணுவதற்கு என்னில என்ன எதிர்பார்த்தோ அதை நான் செஞ்சிட்டேன். இப்ப நான் அந்த ரிலே கையில கொண்டு வர அந்த ரேஸ்ல உன் கையில கரெக்டா தர்றேன் தீமோத்தேயு, பிடிச்சுக்கோ. நீ எப்படி வாழணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழணும். சில பேர் சொல்றது உண்டு, என்ன பார்க்காதீங்க இயேசுவை பாருங்க. இயேசு சொன்னாரு, என்ன பாக்குறியா, பிதாவை கண்டான். நம்ம லைஃப் இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும் பாருங்க. ரயில சொல்லுவோமா, ஏங்க எல்லாரும் இயேசு பாருங்க, எங்களை பார்க்காதீங்க, நாங்க குறை உள்ளவங்கன்னு சொல்றதுக்கு கர்த்தர் நம்மளை வைக்கல, உங்களை தேவன் அதற்கு வைக்கல. இயேசு போல்டாடி சார், என்ன கண்டவன் பிதாவை கண்டாங்க. இன்னைக்கு நாம சொல்லணும், என்ன பாக்குறியா, என் இயேசுவை பார்க்கணும். இயேசு எங்கயா காட்டு, என் வாழ்க்கைய பாரியா. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். இதெல்லாம் அவர் பிரியப்படுத்துற காரியம், இதெல்லாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற காரியம், இதெல்லாம் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்ன செஞ்சார் அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டார். இதுல கேட்டீங்கன்னா இந்த தீமோத்தேயும் கூட பாருங்க, தான் சுய பலத்துல அவன் ஓடி ஓடி முடிக்கணும்னு நினைக்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு கூட கிடையாது. தீமோத்தேயு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு கிடையாது பிரதர். பவுல் கூட அந்த நற்பொருளை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடையாது. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடையாது. இன்னைக்கு பிரசங்க பீடத்துல இருந்து யூ கேன் டு, உன்னால முடியும், உன்னால முடியும். பவுல் தெளிவா சொல்றாரு, என்னால முடியாதுப்பா, ஆனா என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்ப கூட நம்ம வாசிச்சோம் அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை
நீ காத்துக்கொள்னு சொல்லல, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால நீ காத்துக்கோ. உன்னால முடியாதுதான், உன்னால முடியாது. ஏன் முடியாது? இந்த தீமோத்தேயு ரொம்ப பயந்தாங்கொல்லி சுபாவம். அப்பப்போ எபேசு சபை விட்டுட்டு ஓடிடுவார், திரும்ப திரும்ப இழுத்து கொண்டு வந்து வைக்கணும். அதனாலதான் பவுல் எழுதும்போது எழுதுறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரே. இவங்க அம்மா நல்ல விசுவாசி. அப்போஸ்தலர் 16:1 நம்ம வாசிக்கிறோம், அவள் யூத மார்க்கத்தால் நல்ல விசுவாசம் உள்ள ஸ்திரீ, அப்பா கிரேக்கன். அவனுக்கு விசுவாசம் இருந்தது இல்லையே எனக்கு தெரியல, அப்படி ஒன்றும் தெளிவா போடலை. ஒருவேளை அவன் அவிசுவாசியா கூட இருந்திருக்கலாம். ஃபேமிலி பேக்ரவுண்டும் சரியில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பயந்தாங்கொல்லி சுபாவம். சரி, ஹெல்த்தாவது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பவுலே சொல்றாரு, அடிக்கடி உனக்கு வருகிற அந்த பலவீனத்து நிமித்தம் கொஞ்சம் திராட்சரசம் சேர்த்துக்கப்பா அப்படின்றார். அதை வச்சே தண்ணி அடிச்சுட்டு அலையிற நிறைய கிறிஸ்தவம் உண்டு பாரு. பவுலே சொல்லிட்டாருங்க, தீமோத்தேயுவை பார்த்து ஒயினை சேர்த்துக்கன்ட்டாரு. எங்கதான் ஓட்ட இருக்குன்னு பாக்குறது போல் தெரியுது செய்யற பாவத்துக்கு. பவுல் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரி, இவன் பலவீனம் உள்ளவன், பயந்த சுபாவம் உள்ளவன், நல்ல பின்னணி இருக்குன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். பவுல் சொல்றாரு, எப்பா உன்னால பெரிய காரியத்தை தேவராஜ்யத்துல சாதிக்க முடியும். நீ என்றைக்கு இயேசுவை அல்லது சுவிசேஷத்தை என்றைக்கு ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு உனக்குள்ளாக அந்த நற்பொருளை கர்த்தர் கொடுத்துட்டார். அந்த நற்பொருளுக்கு தான் நான் வர்றேன். அந்த நற்பொருளை கர்த்தர் கொடுத்துட்டாரு. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் அதற்கு இழிவு உண்டாகும்படி, அதற்கு இழுக்கு உண்டாகும்படி நீங்க நடந்துக்காதீங்க. அதை மாத்திரம் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையினாலே அதற்கு சாட்சி உண்டாகும்படி நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்ப 2 தீமோத்தேயு 1:14 நம்ம வாசிச்சோமே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இத NIV எப்படி சொல்லுதுன்னா, God the good deposit that was entrusted to you, guard it with the help of the Holy Spirit who lives in us. Good deposit. சுவிசேஷம் என்னதான்? டெபாசிட். யாருக்கெல்லாம் பேங்க்ல டெபாசிட் இருக்குன்னு அல்லையில சொல்ல மாட்டேன். டெபாசிட் வச்சிருக்கவங்களுக்கு டெபாசிட்டுடைய அருமை தெரியும். பவுல் சொல்றாரு, உனக்கு நல்ல நற்பொருள் சொல்றது குட் டெபாசிட். சொல்லுங்க, குட் டெபாசிட். பிரதர், நம்ம பேர்ல கர்த்தர் குட் டெபாசிட் வச்சிருக்கார் பிரதர். சொல்லுங்க, குட் டெபாசிட். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, காட் திஸ் பிரஷியஸ் திங். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, காட் த ஸ்பிளெண்டிட். இந்த அற்புதமானதை காத்துக்க, இந்த விலையேறப்பெற்ற பொருளை காத்துக்க. இயேசுனுடைய சுவிசேஷம் விலையேறப்பெற்ற பொக்கிஷம். விசுவாசிக்கிறவங்க கரங்குறுத்துற இலையில சொல்லுங்க. அதனாலதான் பவுல் திரும்ப திரும்ப தன்னுடைய நிருபங்களை சொல்றார். பவுல் மாத்திரமல்ல, பேதுரு திரும்ப திரும்ப தன்னுடைய நிருபங்கள் எழுத்துக்களை சொல்றார். பேதுரு மாத்திரமல்ல, யோவான் தன்னுடைய எழுத்துக்களை திரும்ப திரும்ப சொல்றார். எப்பா, என்றைக்கு இயேசுனுடைய வாழ்க்கையில வந்தாரோ அன்றைக்கே மொத்த பரலோகத்தின் தேவன் உனக்குள்ளாக வச்சிருக்கிறார். என்றைக்கு சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே முழு விடுதலையும் தேவனுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு இருக்கிறாரு. என்றைக்கு சுவிசேஷம் உன்னுடைய வாழ்க்கையில வந்ததோ அன்றைக்கே தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறத்தக்கதாக உன்னுடைய இருதயம் அவருக்கு நேராக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கேயும் பவுல் தீமோத்தேயுட்ட அதான் சொல்றாரு, எப்பா, ஒரு குட் டெபாசிட்டை உனக்குள்ளாக நான் ஒப்புச்சிருக்கிறேன், அதனை கடைசி வரைக்கும் காத்து நடக்கணும். ஆமென். ஏன்னா இதை இழந்து போறதற்கு வாய்ப்பு உண்டு. எங்க ஆண்டவர் எனக்குள்ள இந்த குட் டெபாசிட் வச்சுட்டாருங்க, என்னோட நடக்கையினால நான் இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. இயேசுவே கூட இது இப்படிப்பட்ட காரியங்கள் குறித்து எச்சரித்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்லும் பொழுது 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. ஆமென். நீ முழு நம்பிக்கை அவர் மேல வச்சுக்கணும். அவர் உனக்குள்ள வச்சிருக்கிற உன்னை நம்பி கொடுத்த அந்த நல்ல பொக்கிஷத்தை எவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. எப்படி பிரதர் காத்துக்கொள்றது? பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவத்தையே அப்படி சொல்றார். 2 அல்லது 3 குறிப்புகள் மாத்திரம் நம்ம வேகமா பார்த்து முடிக்கலாம், நமக்கு நேரம் அதிகம் இல்லை. எப்படி பிரதர் இதை காத்துக்கொள்றது? வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 1:12 2 தீமோத்தேயு சாப்டர் 1 எல்லாரும் எடுங்க, எல்லாரும் வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 1:12 வாசிக்கலாமா? அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அப்படிதான் தொடங்குற அந்த வசனம்.
பாடுகளை அனுபவிக்கிறேன். என்ன பாடு? டாய்லெட்டும் பெட்ரூமும் ஒரே 10 அடிக்கு 10 அடியில் தம்பா இருக்குது. நான் கொலை செஞ்சுட்டு உள்ள போல பிரதர். அந்த சூழலிலிருந்து உங்களை என்ன இந்த நிருபத்தை எழுத சொல்லியிருந்தா இல்லாத சீன் போட்டிருப்போம் நம்ம. தெரியுமா உனக்கு நான் என்ன பாடு அனுபவிக்கிறோம் தெரியுமா? இங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு உண்டா, தண்ணி உண்டா, குடிக்கிறதுக்கு தண்ணி உண்டா? ஒன்றும் பேசல. பாடுகள்ன்றது இருக்குது. வாசிங்க இப்ப பார்ப்போம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். இது உங்க அறிக்கை, என் அறிக்கையா இருக்கணும். எல்லாரும் சத்தமா வாசிங்க. ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. வரப்போகிறவர் நீர்தானா, வேறொரு வர காத்திருக்குமானா நான் சந்தேக கேள்விகள் எழுப்ப போகிறது இல்லை. யோசிக்கலாமா? ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏனென்றால் சத்தமா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்தும் இருக்கிறேன். கரங்களோடு சத்த முறையில சொல்லுவோமா? ஏங்க, பவுலுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு அப்ஸ் அண்ட் டவுன் அப் இருக்குது, இன்னொரு நாள் டவுன் இருக்குதான் செய்யுது. வாழ்க்கையில அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அப்ஸ் அண்ட் டவுனும் இல்லை. அது கிராஜுவலா போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அவன் சந்திக்கிற அனுபவங்கள், ஒரு பட்டணத்திற்கு போறான், நல்ல ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படுது. ஒரு பட்டணத்துக்கு போறான், எதிர்ப்பு. ஒரு பக்கத்துக்கு போனா வரவேற்பு. இன்னொரு பக்கம் போனா கல்லெறிகிற அனுபவம். ஒரு பக்கத்துல போனா சபைகள் ஸ்தாபிக்கப்படுது, இன்னொரு பக்கத்துல போனா அடித்து துரத்தப்படுகிற அனுபவம். எல்லா பிரச்சனையும் மாறி மாறி வந்துட்டு தான் பிரதர் இருக்கு. எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அவன் சொல்றான், எல்லாம் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எதிர்ப்பு வருது, ஒரு நாளைக்கு எழுப்புதல் வருது, எனக்கு அதெல்லாம் பற்றி கவலையே இல்லைங்க. இதில் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட போகிறதே இல்லை. ஏன் தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது உங்கள் கிறிஸ்தவ ஓட்டத்தில் உங்களுக்கு உள்ள அந்த பங்கை நீங்கள் காத்து கொள்ள வேண்டுமே ஆனால் உங்களுடைய முழு நம்பிக்கையும் இயேசுவின் மேல மாத்திரம் இருக்கட்டும். சூழ்நிலைகளை பவுல் பார்த்திருந்தா சொல்லியிருப்பாரு, எப்பா என்னால தாக்கு பிடிக்க முடியாதுப்பா. நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்றது உண்டு. சின்ன பாடுகளுடைய போன உடனே என்கிட்டே சில பேர் சொன்னது உண்டு, பிரதர் முடியல பிரதர், முடியல பிரதர். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. வழக்கம் போல வர ஏதோ ஒரு சிக்னஸா இருக்கும் அல்லது சின்ன இழப்பா இருக்கும். ஐயோ முடியல பிரதர் எம்மால. பவுல் சொல்றாரு, என் வாழ்க்கையில எதிர்ப்பு உண்டு. ஒரு நாளைக்கு அதை நம்ம தியானிக்கணும். கலாத்தியர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்துல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஒருவனும் எனக்கு துக்கம் உண்டாக்காதிருப்பானாக, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அச்ச அடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே சுமந்துட்டு திரிகிறேன்பா. எங்க பார்த்தாலும் அடிச்சு கிழிச்சு சதையும் முகம்லாம் பவுலுக்கு கிழிஞ்சு தான் தொங்குச்சு. தழும்புகள் எல்லாம் வெளியே தெரிஞ்சு. அவன் சொல்றான், எதுவுமே என்ன அசைக்கவே அசைக்காது. வாழ்க்கையில உயர்ந்த அனுபவம் என்ன அசைக்காது, வாழ்க்கையில பள்ளத்தாக்கின அனுபவம் என்ன அசைக்கவே அசைக்காது. ஏன்? நான் ஒரு நாளும் சூழ்நிலைகளை பார்க்கிறவன் அல்ல. என்னுடைய ஒரே விசுவாசம், நான் விசுவாசித்திருக்கிற இன்னார்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேங்க. கடைசி வரைக்கும் இந்த பூமி முடிகிற நாள் வரையில அவருடைய மகிமையின் பிரசன்னமாகிற அந்த நாள் வரையிலும் அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். நாளைக்கு என்ன கொண்டு வர எனக்கு தெரியாது பிரதர். பிரதர், நான் செய்கிற காரியம் என்ன விளைவு கொண்டு வர எனக்கு தெரியாது பிரதர். என் குடும்பத்தினுடைய நிலைமை எனக்கு தெரியாது பிரதர். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எனக்கு தெரியாது பிரதர். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் விசுவாசித்திருக்கிற எப்படிப்பட்டவர் மட்டும் எனக்கு தெரியும். ஒருத்தர் நம்பி இருக்கிறேன், ஒருத்தரை பிடிச்சிருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர், எனக்கு எதெல்லாம் செய்ய வல்லவர், எதை செய்ய வல்லவர். நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன்ல, கடைசி வரைக்கும் காத்துப்பார். என் பிள்ளைங்களை அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன், விட்டுருங்க. என் பிசினஸை கொடுத்துட்டேன், விட்டுருங்க. என் வேலையை கொடுத்துட்டேன், அட விட்டுருங்க. உங்களுக்கு எனக்கும் காத்துக்கொள்றதற்கு என்ன செய்யணும் தெரியாம போகலாம், காத்துக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், முடியாதுதான். அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்ல தேவன். கரங்கள் ஒருத்தர் சத்தமா ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென். இதனால தான் பவுல் சொல்றாரு 13வது வசனத்தை நிச்சயித்திரன்னு சொல்லிட்டு, நான் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதே மாதிரி நீயும் இருக்கணும். தீமோத்தேயு 13 வசனத்தை கவனிங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும்
விசுவாசம். நான் அப்படிதான் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை பற்ற விசுவாசம், கிறிஸ்துவின் மேலுள்ள அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களை சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்புகிற அல்லது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை கசப்படைய செய்யும். சில நேரத்தில் சோர்வுக்குள்ளாக்கிறோம். இங்கே நிறைய பேர் சோர்ந்து போய் தான் உட்காந்துருக்கீங்க, எனக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் நான் வரும்பொழுது லிட்டரலாக இப்படி தான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரை என்னாலாம் முடியாது, நீங்கள் வாங்க, நீங்கள் ஆராதனை நடத்திங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணிடுங்க. சில நேரத்தில் சோர்வுகள் அப்படி நம்மளை கீழே தள்ளும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுன்னு இருக்கும். பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு, நீ மாத்திரம் இல்லை, நான் அந்த சூழலாம் எனக்கு வரதான் செஞ்சுது. இப்ப அதுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்குது. என்ன தெரியுமா? இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அவர் மேல் இருக்கிற அன்போடும் உனக்கு என்னென்ன வசனங்கள் போதிக்கப்பட்டனவோ அவைகள் எல்லாவற்றையும் நல்லா கைப்பிடிச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்க வீட்டுல போய் அப்புறம் அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. பவுல் கண்ணீரோடு அந்த அனுபவங்கள்லாம் எழுதுறார். அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பாடுகள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது எவ்வளவு ஆழமா இந்த மனுஷன் தேவனுடைய அன்பிலும் விசுவாசத்தில் அவன் வேறு கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், நமக்கு தெரியும். இப்போ 2வது அதிகாரம் 13வது வசனத்துல பவுல் சொல்றாரு, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர், எல்லாரும் சொல்லுங்க, நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதுல அவர் மாறவே முடியாது பிரதர். பாருங்களேன், அந்த வசனத்துல எப்படி போட்டிருக்கு பாருங்க. எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 11 பாருங்க எப்படி போட்டிருக்கு. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, சரியா? என்னவெனில், நாம் அவரோட மரித்தால் அவரோட, அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? நான் மரிக்கலைன்னா அவரோட பிழைச்சிருக்க முடியாது, அப்படித்தானே அர்த்தம். அடுத்த வசனத்தை கவனிங்க. நாம் அவரோட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பாடுகளை சகிக்கலைன்னா ஆளுகை செய்ய முடியாது, சரியா? இப்ப அடுத்தது வாசிங்க. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை, அப்படிதான் போட்டிருக்கு. அடுத்த வசனம் எப்படி போட்டிருக்கணும் சொல்லுங்க பாப்போம். நான் உண்மையில்லாதவர்களாக இருந்தால் போட்டுக்கணும். அந்த உண்மையில மாத்திரம் ஒரு மாறவே மாட்டேன். நீ போ எப்படின்னா நான் உண்மையா தான் இருப்பேன். அதனால தான் அன்றைக்கு ஆபிரகாமோடு பிளட் கவனண்ட் பண்ண வந்த ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு நித்திரையை வர பண்ணி தூங்க வச்சுட்டாரு. ஏன்? என்ன மாதிரியே நீயும் ரத்த உடன்படிக்கையில மிருகங்கள் நடுவில் நடந்த அடுத்த அதிகாரத்துல ஆபிரகாமே போட்டு தள்ளிருக்க வேண்டிதான். எப்பா ரத்த உடன்படிக்கை உங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாம், நீ தூங்கு, நீ உண்மையா இருக்கிறியோ இல்லையோ, நான் உண்மை உள்ளவன். ஆமென். நான் பலிகளுக்கு நடுவில் நான் நடந்து போறேன். என்னால கடைசி வரைக்கும் உண்மை, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ்ல என்னால உறுதியா இருக்க முடியும். இங்க பவுல் அதான் சொல்றாரு, நான் எந்த ஆண்டவர்கிட்ட தெரியுமா என்னுடைய காரியங்களை ஒப்புச்சிருக்கிறேன், எந்த ஆண்டவரை நான் விசுவாசிச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் உண்மை இல்லாதவனா இருந்தாலும் கூட எல்லா சூழலில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை வருத்தி சத்தம் ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் பதில் சொல்றதே இல்லை. நம்ம கேட்கிற காரியங்களுக்கெல்லாம், நடக்கிற காரியத்தெல்லாம் போயிட்டு ஆண்டவர் என்ன செய்ய போறீர், என்ன செய்ய போறீர், அமைதியில் இருப்பார். நேற்று ஒரு சம்பவம் வாசிச்சுட்டு இருந்தேன். அமெரிக்காவில் பனாமா கால்வாய் ரொம்ப ஃபேமஸ். இங்கே எகிப்தில் சூயஸ் கால்வாய் மாதிரி அங்கே பனாமா கால்வாய் ரொம்ப ஃபேமஸ். அதை கட்டின இன்ஜினியர் பேர் கர்னல் ஜார்ஜ் வாஷிங்டன் கோத்தல்ஸ். அந்த பனாமா கால்வாயை அவர் கட்டும் பொழுது நிறைய பேர் அவரை கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா அப்பப்போ ஆக்சிடென்ட் நடக்குது, அப்பப்போ இடிஞ்சு விழுந்துருது, வாய்ப்பே இல்லை. இவர் பேசவே இல்லை. எல்லாரும் போய் கேட்டாங்க, கர்னல் நீங்க இன்னும் பதிலே சொல்ல மாட்டீங்களா? அவர் சொன்னார், சொல்லுவேன். எப்போ சொல்லுவீங்க? எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு எல்லாரும் கண்களில் இந்த பிரம்மாண்டத்தை நான் நிறைவேற்றி முடிச்சேன்னு சொல்லிட்டு காட்டுவேன். நான் விசுவாசிக்கிற நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கை குறித்து அப்படித்தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன் ஆண்டவர் இது இப்படி கிடக்குது? பதில் சொல்றதே இல்லை. உங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? அமைதியில் இருப்பார். இது எப்படி அமைதியில் இருப்பார்?
ஆனா ஒண்ணு பின்னால மாத்திரம் ஒரு சிக்னல் போயிட்டே இருக்கும். இந்த பாரு, பிரம்மாண்டமா உன்னை நான் கட்டிக்கிட்டே இருக்கிறேன், எல்லாரும் மூக்கில் விரல வைக்கிற மாதிரி உன்னை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்கு ஆண்டவரே? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கட்ட தொடங்கிட்டேன்பா, நான் தொடங்கிட்டேன். சரியாய் செய்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அதை நிறுத்துவேன். ஆமென். 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பவுலை பத்தி பேசுறோம். பவுல் வாழ்க்கை நிர்மலம் ஆயிடுச்சு. சுத்தில இருந்தவங்க சொல்றாங்க, ஏசு ஏசுன்னு போனா, ரோம போர்ச்ச கொண்டால தலை துண்டிக்கப்பட்டாங்க, இயேசு கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இயேசுனுடைய வருகையில நான் விசுவாசிக்கிறேன். பவுல் நல்ல தலை உயர்த்தி நிற்பான். அழியாத வாடாத கிரீடம். எத்தனை கிரீடத்தை சொன்னானோ நிருபத்துல, எல்லா கிரீடத்தையும் அவன் தலையில பெற்றிருப்பான். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உண்மையுள்ள ஒரு ஆண்டவர். உங்களுடைய முழு உண்மை அவர் மேல இருக்கட்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய நற்பொருளை நான் காத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால் உங்களுக்கு போதிக்கப்பட்ட நல்ல ஆரோக்கியமான வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 1:13 எல்லாருமே வாசிங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்திலே கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்கள். ஆரோக்கியமான வசனங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரோக்கியமான வசனம் சொன்னாலே ஆரோக்கியம் இல்லாத வசனம் ஒன்று இருக்குதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஆரோக்கியமான உபதேசம் ஒரு இடத்துல போட்டிருக்கு. ஆரோக்கியம் இல்லாதன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் டியூப் மாட்டி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குன்னு அர்த்தம். பவுல் சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசம், உனக்கு எல்லா விதத்திலும் உன்னுடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் பிரயோஜனமுள்ள உபதேசம். 1 தீமோத்தேயு 4:11 வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் எடுங்க, நான் சொல்லிடுறேன். இவைகளை நீ கட்டளையிட்டு இதையே போதிச்சிட்டு மேல, அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்குது, மேல இருக்குது. அந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறதுன்னு சொல்லி பவுல் சொல்ற சுவிசேஷம் தான். பவுல் ரொம்ப சுவிசேஷத்தை பெருசாலாம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஆனா திரும்ப திரும்ப பவுல் பேசுறாருன்னு யாரும் சொல்லவும் இல்லை. நான் திரும்ப திரும்ப இதை பேசுறேன்னு சொல்லிட்டு பவுலும் யோசிக்கவே இல்லை. பவுல் வாயை திறந்தாலே அவர் வாயிலிருந்து சுவிசேஷம் மாத்திரம் தான் வரும். ஒரு இலையில சொல்லுவோமா, தெளிவா வந்துடும். அவர் சொல்றாரு, எப்பா இதுதான்பா, இதுதான்பா, இதை மாத்திரம் இன்னைக்கு ஐக்கொண்டே இரு. 11-13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டு 4வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11-13 வரையிலும். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நம்முடைய செயல் எவ்வளவு முக்கியம், அதுக்காக சொல்றேன். நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அப்படி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் இன்னொரு முறை வாசிப்போமே, இன்னொரு முறை வாசிப்போமே. வாலிப பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் சத்தமா வாசிப்போமே. வாலிப பிள்ளைங்க சரி, எல்லாம் சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் கையை வைத்து காட்டு பார்ப்போம். சரி, அம்மா அப்பா எனக்கு இருக்கிறாங்கன்றவங்களாம் கையை வைத்து காட்டுங்க. எனக்கு அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, கையை வைத்து காட்டு பார்ப்போம். சத்தமா தான் வயிற்று சத்த நல்ல சரி, இப்போ வாசி பார்ப்போம். இல்லை மொத வசனத்தை வாசிட்டு அதுக்கு பிறகு வாசிக்கணும். வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில், அந்த கொடிய காலத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? ஆமா, அம்மா அப்பா சொல்லுங்க, புள்ள கீழ்ப்படையலாம். கடைசி காலம் என்ன பண்றது? களி முத்தி கொடுத்து அவ சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க கடைசி காலம். பவுல் எழுதுறாரு கடைசி காலம். என்ன பண்றது? காலத்துக்கு கடைசி காலமா உனக்கு கடைசி காலமான்னு எனக்கு தெரியல. நீங்க அப்படி நினைச்சிட போறீங்க. கடைசி காலம்பா. நீங்க சிரிக்கிறதுக்காக நான் சொல்லல. பாருங்க, அன்னைக்கே பவுல் எழுதிட்டார். வாசிங்க. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும், சத்தமா தான் வாசிங்களேன். அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் இப்படிப்பட்டவர்களாம் விட்டு விலகி இருப்பா.
இப்படிப்பட்டவங்கள விலகு. இன்னொரு விதத்தில் சொல்றதா கவனிங்க. இன்னொரு இடத்துல பவுல் எழுதும்போது எழுதுறாரு, 2 தெசலோனிக்கர் 2:3 எடுக்க பார்ப்போம். 2 Thessalonians chapter 2 verse 3. எவ்விதத்தினாலும் கவனிங்க, இது பவுலுடைய வார்த்தைகள். என்ன, பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாக எச்சரித்த வார்த்தைகள். வாசிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. இந்த விசுவாச துரோகம் ஒண்ணு இருக்குது பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், விசுவாசத்தை மறுதளிப்பது வேற, துரோகம்ன்றது வேற. துரோகம் உள்ளே இருந்து முதுகுல குத்துறது, உண்மைதானே? விசுவாச துரோகம்ன்றது அதுதான். எதிரி யாரு? வெளியே இருந்து இயேசு தேவனுடைய குமாரன் இல்லப்பா, இயேசுவை பின்பற்றம் பரலோகம் போக மாட்டான்னு பேசுறது விசுவாசத்துக்கு எதிரி. விசுவாச துரோகம் என்பது என்ன? எதற்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டதோ, எதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரோ, எதற்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டதோ, அந்த விசுவாசத்தெல்லாம் வேற ஒரு பக்கமா லைட்டா டைவர்ட் பண்ணி விட்டுறது பாருங்க. இன்னைக்கு தாராளமா பெருகிடுச்சு. பவுல் அதை தான் எச்சரிக்கிறார். பவுல் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. எப்பா, கடைசி நாட்களிலே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இல்லை, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா அபிஷேகம். கார் வாங்குறதுக்கு ஒரு அபிஷேக ஜெபம், வீடு வாங்குறதுக்கு ஒரு அபிஷேக ஜெபம், அதுக்கு ஒரு அபிஷேக ஜெபம், இதுக்கு ஒரு அபிஷேக ஜெபம். நானும் பவுல் எழுதின நிருபங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். பவுல் ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போயிருப்பா, கொடுப்பா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படம் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையில் நிறைவேறும் போயிட்டே இருக்கிறார். ஆனால் எதற்கு அபிஷேகம், எதற்கு வார்த்தைகள்? உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்துவதற்காகத்தான் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்லுவோமா? அதுதான் பவுல் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல விசுவாச துரோகம் வரும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான், வெளிப்பட்ட உடனே அந்த நாள் வந்துரும்பா. விசுவாசம் இருக்கும். இன்னொருத்துல சொல்றது அந்த பவுல் சொல்றாரு, விசுவாசம்ன்ற பேர்ல ஒண்ணு இருக்கும், ஆனால் அந்த விசுவாசம் தேவனை பற்றுகிற விசுவாசம் அல்ல, வேற எதையோ பிடிச்சிக்கிட்டு அது பின்னால போகிறதுக்கான விசுவாசம். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசம் என்கிற போர்வையிலே ஏதோ ஒன்று செயல்படும். தேவனை பற்றி, தேவனுக்கு நேராக, அவருடைய அன்பிற்கு நேராக, அவர் அழைத்த அழைப்பிற்கு நேராக, அல்லது அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நேராக என்னை திருப்பக்கூடிய விசுவாசம் அல்ல, ஏதோ ஒன்றை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக போதிக்கப்படுகிறவைகள். இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். பேதுரு எழுதுறார், கவனிங்க. 2 பேதுரு ரொம்ப அற்புதமா எழுதுவார். நீங்க எப்படி பிரதர் இப்படி சொல்றீங்க? விசுவாசன்றது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறா, அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு நான் சொல்லல, பேதுரு எழுதுறார். 2 பேதுரு 1வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. 1லிருந்து வாசிக்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசிப்போமா? நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய நீதியினால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, என்ன விசுவாசம்? அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும், இயேசுவை குறித்தும்னு போடல, இயேசுவை குறித்தும் போடல, இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. 3வது வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் ஆமா, இதுக்கு பூமியில வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் அது தந்துருது, அது வேறு. ஆனா வாசிங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், எனக்கு இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு தெரியல, தமிழ்ல ரொம்ப அற்புதமா இருக்கு. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. இப்ப வாசிங்க, வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி அந்த டிவைன் நேச்சர், கிறிஸ்துவனுடைய அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கரங்களை வருத்தி சத்தமுறையிலே சொல்லுவோமா? ஸ்பிரிச்சுவாலிட்டி உலகத்தில் இருக்கு பிரதர்.
இன்னைக்கு எங்க போனாலும் கடவுள்கிட்ட நடத்துறேன் 1000 இருக்குது. எது தெரியுமா அருமையான விசுவாசம்? எது தெரியுமா அருமையான விசுவாசம்? எது அருமையான வாக்கு தத்துவம்? அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறும் பொருட்டு நமக்கு கொடுக்கப்படுவீர்கள். அதுக்கு தான் வேதம் முழுவதும் வாக்கு தத்துவம். எதுக்கு? சும்மா வெறுமனே இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருப்போமானால் நம்மை பார்க்கலும் பரிதவிக்கப்படத்தக்கவங்க வேற யாருமே இல்லைன்னு வசனம் சொல்லுது பாருங்க. இன்னொரு விதத்துல சொல்றேனே, என் ஆண்டவருடைய வார்த்தையை இயேசுவை போல மாறுவதற்கு ஏதுவாக அந்த விருப்பத்தோடு கவனிக்காத யாரா இருந்தாலும் தங்கள் இருந்த நற்பொருளை காத்துக்கொள்ளவே முடியாது. பிரதர், உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை கிறிஸ்துவனுடைய வருகையில் அவர் கேட்பாரு. அவரு கேட்பாருன்றதுக்காக சாவர வரைக்கும் கையில வச்சுட்டு இருந்துட்டு போறதல்ல, கடைசி வரையிலும் அதை அணையாமல் காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். நான் திரும்ப அந்த வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வசனத்தை பிடிச்சிங்க. நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ஒரு வசனத்தை எழுதுறார். எல்லாரும் எடுங்க பார்ப்போம். பிலிப்பியன்ஸ் 2வது அதிகாரம் 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. போதுமா? நான் தான் சொன்னேன், அந்த ரிலே ரேஸ்ன்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, பவுலுங்க அதை தான் எழுதுறாரு. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் ஒருமிருப்பு இல்லாமல் தர்க்க சொல்லுங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? பவுல் அன்னைக்கு இருந்த நடைமுறை வச்சு எழுதுறாரு. அன்றைக்கு இன்னைக்கு ஒலிம்பிக் டார்ச் எப்படி தூக்கிட்டு ஓடுறாங்களோ அன்னைக்கும் இதே மாதிரி ரிலே ஒரு ரேஸ் இருந்துச்சு. வெறுமனே அந்த டார்ச்சை பிடிச்சிட்டு ஓடுறதில்ல, அதுல எரிகிற விளக்கு, அந்த தீபம் என்னைக்கு அணைஞ்சிடுச்சு அவன் அவுட்டு. அவன் ஓடலாம். பிரதர் கவனிங்க, ஓட்டத்தை தொடங்கி கடைசி வரைக்கும் ஓடலாம். ஆனால் அவன் கையில பிடிச்சிருக்கிற டார்ச் அணைஞ்சதுன்னா அவன் அவுட்டு. அவன் ஓடுனாலும் பிரயோஜனம் இல்லை. பவுல் அதை தான் எழுதுறாரு. நீ ஓடுறப்பா, உன் கையில ஜீவ வசனம் அணையாம இருக்கட்டும். வாழ்க்கையில சாட்சி கெட்டு போயிடாம அணையாதபடிக்கு கடைசியில எல்லை கோட்டை எவன் தொடுறானோ அவன் தான் தேவனுக்கு மகிமையுள்ள சாட்சியாக மாற முடியும். ஹல்லேலூயா. 3வது ஒரு குறிப்பை பார்க்கலாம். டைம் இருக்குது. 3வது ஒரு குறிப்பு 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த காரியங்களே பற்றி தான் நாம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். சீர்கேடும் வாசிங்க. கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. எக்ஸசைஸ் thyself rather unto godliness. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, spend your time and energy in the exercise of keeping spiritually fit. மெசேஜ் பைபிள் சொல்லுது, exercise daily in God. No spiritual flabbiness, please. பிரதர், பவுல் சொல்றாரு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுன்றாரு. நற்பொருளை காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரங்கொடுத்து வேலையெல்லாம் சொல்லுங்க. டாக்டர்கிட்ட போகிறோம். முதல்லாம் டாக்டருங்க நல்லா சாப்பிடுங்கன்னுவாங்க. இப்போ அப்படி இல்லை, சாப்பிடாதீங்க டாக்டருங்க இருக்கிறாங்க. சரி சாப்பிட்டியா? டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி. பவுல் சொல்றாரு சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. குமாரனே தீமோத்தேயுவே, போஜன பதார்த்தங்களினாலே அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. ஆமா, நல்ல அடிஷனலா என்னது புரோட்டீன் என்ன ரமேஷ், ஏதோ எக்ஸசைஸுக்கு 3வது வாரம் போயிட்டீங்களா? சப்ளிமெண்ட்ரி கரெக்டு தானே? வாங்கி பிரதர் பவுல் சொல்றாரு இங்க நல்லா இருக்குதுப்பா, ஆனா கிருபை இல்லாம ஆத்துமா
தானே சொல்றார். அந்த வசனத்தை நான் அப்படி வாசிக்கிறேன் பாருங்களேன். ஸ்பெண்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி இன் த எக்ஸசைஸ் ஆஃப் கீப்பிங் ஸ்பிரிச்சுவல்லி ஃபிட். லிவிங் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. சரீரத்தை ஃபிட்டா வச்சுக்கிறதுலாம் இருக்கட்டும். பிரதமர் மோடி கூட அப்பப்போ ஃபிட்னஸ் வீடியோ போடுறாரு. 70 வயசுல 75 வயசுல. ஆண்டவர் சொல்றாரு, நீ 80 வயசுல கூட ஃபிட்னஸை போடு, ஸ்பிரிச்சுவலி ஃபிட்டா இருக்கிற மாதிரி போடு. கரங்களை ஒருத்தர் அழில சொல்லுவோமா? சில பேருக்கு பாடி ஃபிட்டா இருக்கும், ஆத்மால ஃபிட்டே இல்லை. நீ ஆத்மால ஃபிட்டா இருக்கணும்னு பவுல் சொல்றாரு, ஸ்பெண்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. மெசேஜ் பைபிள் சொல்லுது, எக்ஸசைஸ் டெய்லி இன் காட். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணு. டாக்டர் எக்ஸசைஸ் பண்ணாதான் பிரதர் ஹார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் இருந்தாலும் அதுக்கே இவ்வளவு பயம் பிடிக்குதே. காலகாலமா அவரோட வாழணுமே. அங்க ஹார்ட்டும் டிஷ்யூம் போனும் எவ்வளவு ஃபிட்டா இருக்கணும். என்னைக்கு ஆகிலும் அதை குறித்து கொஞ்சமே கவலை விட்டுருப்பானா அடிக்கடி யோசிப்பேன். போய் உடனே பிளட்லாம் செக் பண்ண கொடுத்தேன்னு வச்சுங்க, லேபில் கொடுத்தேன்னா சாயங்காலம் ரிப்போர்ட் வரும். அதில் ஒரு வேல்யூ போடுவாங்க. இந்த வேல்யூ பிரகாரம் இது அதிகமாக இருக்குது, இது குறைவாக இருக்குது. சமீபத்தில் கூட விட்டமின் டி உனக்கு அவ்வளோ குறைவாக இருக்குன்னாங்க. ஆண்டவர் ஒரு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு, இங்கே வாங்கப்பா, ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு ஆமாம் லேபில் எல்லாரும் கொடுங்க, கொஞ்சம் ஆத்மா அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு முதல்ல போடுவார். பரிசுத்தத்தில் இவ்வளோ இருக்கணும், குமாரனுடைய சாயில் இவ்வளோ இருக்குது, இது பார்த்தனா இவ்வளோ பொறுமையாக இருக்கணும், இவ்வளவு தான் பேசணும். உண்மையா இல்லை, சிரிக்கிறது சொல்லல, கர்த்தரா தான் சொல்றாரு. ஸ்பிரிச்சுவலி ஃபிட்டா இருப்பா நீ. உங்களுக்கு மார்க் போடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு மார்க் போடுறதுக்கு உங்க கண்ணும் பார்க்காது. நீங்க என்ன ஃபிட்டா இருக்கிறீங்கன்றத தேவன் அறிவார். ஆமென். பவுல் சொல்றாரு, எப்பா உனக்குள்ள இருக்கிற அந்த நற்பொருளை நீ காத்துக்கோ. நீ காத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீ ஃபிட்டா இருந்தாகணும். நீ ஃபிட்டா இருந்து ஆகணுமே ஆனால் நீ தேவனோடு நேரம் செலவழிச்சு தான் ஆகணும். தேவனோட நேரம் செலவழிச்சு தான் ஆகணும். எத்தனை பேருக்கு பரலோகம் போகணும் ஆசை சொல்லுங்க பாப்போம். இதுக்குமாங்க யோசனை? ஐயோ ஐயோ, ஏங்க எத்தனை பேர் நான் பரலோகம் போக ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் அதுலயும் யாருக்கும் டவுட், நான் இப்படி பிரதர் போவேன். சரி, எல்லாம் பரலோகம் போறேன், சரியா? இப்ப பரலோகம் போய் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க பாப்போம். பேசணும், கொஞ்சம் பேசுங்க. இன்னைக்கு ஒரு பிராக்டிக்கல் கிளாஸ். 10 நிமிஷம் லேட்டா கூட யூத் மீட்டிங் தொடங்கிடலாம். இன்னைக்கு பார்த்து இந்த சோதனை. பரலோகம் போய் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க பாப்போம். சும்மா சத்தமா சொல்லுங்க. தேவனோட இருப்பேன், தேவனை ஆராதிப்பேன். பின்னால சொல்லுங்க. பரலோகம் என்னங்க பண்ண போறீங்க சொல்லுங்க. ஏங்க பரலோகம் போய் என்ன, ஜெயக்குமார் என்ன பண்ண போறீங்க பரலோகம் போய்? நான் அதே மாதிரி பின்னால போய் உட்கார்ந்துப்பேன் பிரதர். எல்லாரும் ஆராதிங்க, நான் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். சரி, பரலோகம் போய் என்னதான் பண்ணுவோம் சொல்லுங்களேன் பாப்போம். சொல்லுங்க. பரலோகம் வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க போன உடனே பொறுத்தல வீதியிலே உலாவிடுவேன்னா அங்க போய் விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் போய் சில பேர் யோசிப்பாங்க, அங்க ஒரு தங்கம் இருக்கும், அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பேன். கருங்கல் எடுத்து வச்சிங்களா, அங்க கருங்களுக்கு தான் சமானம். ஏங்க பரலோகத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்றக்கா? எல்லாம் பொறுத்தல வீதிப்பா. அதெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்றதா உலகத்தின் மகிமெல்லாம் அதுல ஒண்ணுமே இல்லப்பா. அதுக்காக தான் போகணும். ஏன் தெரியுமா நான் பரலோகம் போக விரும்புறேன்? நான் என்னன்னைக்கும் அவரோட கூட இருக்க விரும்புறேங்க. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல அவன் தேவனோட இருக்கிற அனுபவத்தை தொலைச்சிட்டான். இப்ப அந்த தேவனோட இருக்கிற அனுபவத்தை நான் அங்க அனுபவிக்க போறேன், இயேசுவோட ரத்தத்தின் புண்ணியத்தினால. கரங்களை சத்தமா அலையில சொல்லுவோமா? அதை தவிர பரலோகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதும்பொழுது அதான் சொல்றார், இவ்விதமா நாம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவருடனே கூட இருப்போம். அப்படித்தானே? இது ஒண்ணுதாங்க பிரிவிலேஜ். அவ இயேசுவோட இருக்க போறோம். இப்ப ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு எதுக்கு நான் அந்த பாக்கியத்தை தரணும்னு கேட்பார். ஏன் ஆண்டவரே, பூமியில அந்த பாக்கியத்தை நான் கொடுத்துருக்கிறேன்ல. ஏங்க பூமியிலேயே 1/2 மணி நேரம் அவரோட நேரம் செலவழிக்கிறதுக்கு போர் அடிக்குது. பரலோகமும் உங்களுக்கு போர் அடிச்சிருந்து தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, அதுக்கு நீ வராம இருக்கிறதே நல்லது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 நிமிஷம் யோசி. பரலோகத்தில் இயேசு ஒருவேளை தார் பாலைவனத்தில் இருந்தாருன்னா அங்கே போய் தான் இருக்க விரும்புவேன். எனக்கு அதுதான் பரலோகம். அவன் உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இயேசு சகாரா பாலைவனத்தில் போயிட்டாருப்பா. பேச்சுக்கு இது எதுனா தப்பா நினைத்துக்க போறீங்க. எனக்கு இந்த இடம் வேண்டாம், பரலோகம்னு சொல்லப்பட்டிருக்க இடம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் நேராக கோடம்பாக்கத்தில் போய் உட்காந்துடுறேன் அப்படின்னு சொன்னார்னா எனக்கு கோடம்பாக்கம் தாங்க பரலோகம். ஏசு அங்கேருந்து வந்த உடனே பரலோகம்னு சொன்னப்பட்ட ஒரு இடம் இருக்குது பாருங்க, அது நரகமாக மாறிடும். இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்கள் பரலோகம்னா இடத்த குறிச்சே பேசாதீங்க, அதில் இருக்கிறவரை குறித்து பேசுங்க. பரலோகம் ஏன் பரலோகம்? என் ஆத்ம நேசரங்க இருக்கிறதுனால பரலோகங்க. நான் அவரை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கிறேன். எப்ப வருவீர் ஆண்டவரே? நான் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறேன். அவர் அங்க இருக்கிறார், அங்க போய் பார்க்க போறேன். இப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அங்க வந்து நேரம் செலவழிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்க இருக்கும் பொழுது என்னோட நேரம் செலவழிக்கலையே. இன்னொரு இதுல சொல்றா, இங்கே தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கிறதற்கு யாருக்கு இன்பம் இல்லையோ, இங்கே அவருடைய பிரசனம் எனக்கு யாருக்கு முக்கியமா தோணலையோ, இங்கே நிறைவாய் கொடுக்கப்படுகிற தேவனுடைய பிரசனம் யார் அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் யாரா இருந்தாலும் தப்பி தவறி ஒருவேளை பரலோகத்திற்கே போயிட்டாலும் கூட பரலோகம் உங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும். அங்க போய் 4 நாளைக்கு விண்டோ ஷாப்பிங் போவீங்க, அப்படியே போவீங்க, இங்கே தங்கம் கிடக்கு அங்கே தங்கம் கிடக்கு, நாளைக்கு அதுவும் போர் அடிச்சிடும். பரலோகம் கூட உங்களுக்கு போர் அடிச்சிடும் பிரதர். சொல்கிறேன், இன்றைக்கு தேவனுடைய பிரசனத்தை எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவாய் தேவனுடைய பிரசனத்தை அனுபவிங்க. அதனால தான் பவுல் சொல்கிறார், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுப்பா, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணு. தேவனோட நேரம் செலவழிக்க, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதற்கு நீ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுனா உனக்கு வந்து அந்த நற்பொருளை உன்னால கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங், எதுக்கு எடுத்தாலும் ட்ரைனிங். பிள்ளை எல்கேஜியில் கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங், 10லேருந்து 11ஆம் கிளாஸ் போகிறதுக்கு ட்ரைனிங், 12லேருந்து அதுக்கப்புறம் நீட்டுக்கு ஒரு ட்ரைனிங், கேட்டுக்கு ஒரு ட்ரைனிங், சிஏக்கு ஒரு ட்ரைனிங், எல்லாத்துக்கும் ட்ரைனிங் பிரதர். பெற்றோர் கவனிங்க, எல்லாத்துக்கும் ட்ரைனிங். ஆனால் இங்கேயும் ஒரு ட்ரைனிங் நடக்குது. காலையில் சண்டே ஸ்கூலு ஒரு ட்ரைனிங். அதெல்லாம் நமக்கு வேணாம் பிரதர். பிசிக்கலி ஃபிட்டாக வச்சுக்கணும். விபிஎஸ் ஒரு ட்ரைனிங், வசனங்கள் எழுதுற ஒரு ட்ரைனிங், நல்ல ஆவிக்குரிய போதனைகள் ட்ரைனிங். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் பிரதர். ஆனால் கர்த்தர் பண்டில் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஏங்க ட்ரைனிங் எடுக்கலைன்னா வேலையில் நிற்க முடியாது. ஒருத்தர் நல்ல ட்ரைனிங்லே இல்லைன்னா ஒரு விளையாட்டு வீரன் கடைசி வரைக்கும் டீம்ல இருக்க முடியாது. ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு ட்ரைனிங் இல்லைன்னா தன்னுடைய ஃபீல்ட்ல நிற்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரைனிங் வேணுங்க. அதுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருப்போம். ஆனால் அவரோட நடக்கிற அனுபவத்தில் மாத்திரம் எனக்கு ட்ரைனிங் வேண்டாம் பிரதர். ஆவிக்குரிய எந்த எக்ஸசைஸ் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனால் நானும் என் பிள்ளைங்களும் உயர்ந்திருக்குன்னு நினச்சேன். ஆண்டவர் சொல்லுவார், உன்னை கொண்டு போய் அங்கே வச்சு நிறுத்தி என்ன பிரயோஜனம் இருக்குது? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். 100 பவுண்டு எடையை தூக்கணும். சரி, உனக்கு தான் போஸ்ட்டை போட்டு விட்றேன், நீங்கள் அங்கே போயிட்டு 10 பவுண்டு கூட தூக்க முடியலன்னா யார் நாம தூஷிக்கப்படும்? கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னைக்குமே நமக்கு வேணும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4:10 வசனம் முடிச்சிடலாம். பவுல் சொல்றாரு, இதுக்காக தாங்க நாங்கள் பிரயாசப்படுறோம், இதுக்கு தான் பிரயாசப்படுறோம். பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பாரு ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்கன்றாரு, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினா வாங்கன்றாரு. பவுல் சொல்றாரு, பவுலுக்கு என்ன தலையெழுத்து வந்துச்சு? மனுஷன் அப்பா அம்மா சேர்த்து வச்சு சொத்து வச்சு நல்லா இன்னைக்கு அம்பானி அதான ரேஞ்சுக்கு அன்னைக்கு இருந்திருப்பார் பவுல். நல்லா இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பில்டர்ஸ் மாதிரி அன்னைக்கு பவுல் கூடார தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, பீக்ல இருந்துச்சு பிசினஸ். பவுல் சொல்றாரு, இப்போ வாசிங்க பார்ப்போம். இது நிமித்தம் தான்பா பிரயாசப்படுறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம்பா. Therefore we both labor and suffer reproach. Amplified by we toil, கடினமா பிரயாசப்படுறோம், கடினமாக, and strive, போராடுகிறோம், நாம் போராடுகிறோம். பிரதர், உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட அந்த நல்ல பொருளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்க பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்க காத்து கொள்ளுங்கள். ஆமென். இதுக்கு தேவை ஒண்ணு தான். நான் திரும்ப திரும்ப வசனங்களை போதிக்கிறேன், வாரம் போறோம் கேட்குறோம், அது இல்லை. தேவை
நம்மை முற்றிலுமாக அவரிடத்திலே சமர்ப்பிப்பது. கமிட்மெண்ட் வேண்டாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், கமிட்மெண்ட்டுக்கும் சரண்டருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் கமிட் பண்ணு, ஆண்டவருக்கு கமிட் பண்ணு. கமிட்மெண்ட் வேண்டாம், சரண்டர் வேணும். தானே? கமிட்மெண்ட் இன்னைக்கு நாளைக்கு நம்ம பிரேக் பண்ணிக்கலாமே. நாளைக்கு 8 மணிக்கு வர்றேன்னு கமிட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு வர முடியாம இருக்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் கமிட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். சரண்டர் என்ன தெரியுமா? கையை வைத்துட்டேன், நான் சுட்டா சுடு, பிழைக்க வச்சா பிழைக்க வை. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு தேவை சரண்டர் தான் தேவை. ஆண்டவருடைய கையில கை தூக்கிருங்க. ஆண்டவர் இன்னைக்கு 24 hour நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே 24 hour இன்னைக்கு நீங்க கிருபையா கொடுத்துருக்கிறீங்க. நான் செஞ்சுட்டு இதை மீதி உமக்கு தரேன்னு சொல்றது இல்லை. நான் என்ன செய்யணும், நீங்க போடுற பிளான் பிரகாரம் என் வாழ்க்கை நான் ஓட்டுறேன். ஆண்டவரே என் வாழ்க்கை நான் ஓட்டுறேன். ஆமென். இன்னைக்கு இந்த நற்பொருள் உள்ள இருக்கிறத பார்க்கிறதுக்கு உலகம் விரும்புது. பிரதர், நான் வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில உள்ளான மனுஷனை உள்ளான வாழ்க்கை மாத்திரம் பேசல, நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தமா இருந்துகிட்டே இருக்குது. உங்களை என்னை இயேசுவை பின்தொடர்வதற்கு ஒரு கூட்டத்தை உங்களை என்னையும் சுற்றிலும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கையில் பைபிள் எடுத்துட்டு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அல்ல தேவனுக்கு என்று கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு கொஞ்சம் அப்படி பாருங்க. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். சீனால இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு தூதர் வந்தார். சீன தூதர் அமெரிக்காவுக்கு சீன தூதராக வந்திருக்கிறார். அவர் சீனாக்கு போன மிஷினரியோட நல்ல வாழ்க்கையெல்லாம் பார்த்து பார்த்து கிறிஸ்தவத்தில் ரொம்ப ரொம்ப ஈர்க்கப்பட்டவர். அதனால அப்பா அற்புதமான உங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சபையில் போய் அவர் தன்னை ஒரு அங்கத்தினராக இணைச்சிக்கிட்டார். 3 வருஷம் அங்கே உள்ள எல்லாருடைய சூழ்நிலைகளையும் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், சீனாக்கு வந்த கிறிஸ்தவனுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவனுக்கும் சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எனக்கு இந்த இயேசுவை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாந்தாள். அதற்கு கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதுமே ரொம்ப தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை. நான் இயேசுக்கு எதையுமே செய்ய மாட்டேங்க, ஆனா நான் கிறிஸ்தவன்ற பேர்ல இருப்பேன். இயேசுக்காக இன்னொரு மைல் நான் போகவே மாட்டேன், ஆனா நான் கிறிஸ்தவனா இருப்பேன். ஃபாதர் வேற பாடிட்டார், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். டூ சம்திங். ஆண்டவர் சொல்லுவாரு, டூ எவ்ரிதிங் ஃபார் மீ. ஏதாவதுலாம் ஒன்றும் செய்யாத, எனக்காக எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். எனக்கு எல்லாத்தையும் செய்யணுங்க நீ. நான் எதெல்லாம் கட்டளையிட்டனோ எல்லாத்தையும் நீ செய்யணும். ஒரு முறை அமெரிக்காவில் நியூயார்க் பட்டணத்தில் இன்டர்நேஷனல் கேதரிங், எல்லா மதத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க. அங்க ஒரு வாலிப பையன் பர்மால இருந்து வந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்து கேட்டான். வாலிப பெண்ணை பார்த்து, எங்கிருந்து வர்றீங்க? பர்மால இருந்து வர்றேன். ஓ சந்தோஷம், எம்மதும் நமக்கு சம்மதம் அப்படின்னா அவ சொன்னா, வாய மூடு, நான் புத்த மத கலாச்சாரத்திலிருந்து வர்றேன். எங்களுடைய தேசம் அந்த புத்த மத மூட நம்பிக்கைகள்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்றது எனக்கு தெரியும். அங்கதான் நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த தேசத்துல நான் அடைந்த நஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அளவே கிடையாது. எனக்குள்ள எல்லாவற்றையும் இந்த இயேசுக்காக நான் இழந்தேன். எல்லாவற்றையும் இழப்பதற்கு அவர் தகுதியானவர் என்பதை நான் திட்டவும் தெளிவாக நான் அறிஞ்சிருக்கிறேன். இந்த இயேசு சொல்றது தாண்டா நான் இங்க வந்திருக்கிறேன். பிரதர், இயேசு பறைசாற்றப்பட வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் வச்சுக்கிட்டு பெருசா காட்டிட்டு இருக்கிறோமோ அவையிலெல்லாம் இன்னைக்கு மண்ணில் போடப்பட்டு தான் ஆகணும். போல் சொல்றார், எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைங்களை தான் தேவன் இன்னைக்கு தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் தங்களுக்குள் அவர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல பொருளை, அந்த குட் ட்ரெஷரை, அந்த கிரேட் ஸ்பிளண்டரை கடைசி வரைக்கும் பரிசுத்தாவினோட ஒத்தாசை கொண்டு காத்துக்கொள்ள முடியும். நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவர் என்கிற அர்ப்பணத்தோட எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு எல்லாம் அவருடைய சமூகத்தில் படம் கடிக்கப்படட்டும், எல்லாம் படம் கடிக்கப்படட்டும்.
1000 கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு முற்றிலுமாக அவரிடத்துல உங்களை அர்ப்பணிக்க. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை உருவாக்க ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கும். எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடுங்க. ஜீசஸ் லவ். ஏற்கனவே சொன்னேன், கமிட்மெண்ட்லாம் இல்லை, சரண்டர். கையை வைத்து பார்ப்போம் எல்லாரும். டோட்டல் சரண்டர். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்கும். உயவனே உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே.